தாவேகா தலைவர் விஜயோடைய பிரச்சாரத்தில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. செப்டம்பர் 27 வருடத்துக்கு அப்புறம் 41 பேர் இறந்ததுக்கப்புறம் சில மாற்றங்கள்லாம் அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து கட்சி நிகழ்ச்சிகளை வந்து பங்கேற்க தவிர்த்துக்கிட்டே வராரு. பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களும் காணொலி மூலம் வந்து உரையாடி தன்னுடைய உணர்வுகளை பரிமாறிக்கொண்டார். வங்கிகள் மூலமாக அவர்களுக்கு நிவாரண உதவித்தொகையும் வழங்கியிருக்காரு. கரூர் துயரத்தால் தாவேகா கட்சி பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, சட்டசபைக்கு இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்குது. கட்சியுடைய அசாதாரண நிலையாக வந்து தொண்டர்கள் நிர்வாகிகளாக என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முயற்சிக்கிட்டே வராங்க. பொதுக்கூட்டங்கள் மட்டும் மக்கள் சந்திப்பு ரோட் ஷோக்களை தவிர்த்து விட்டு பொதுக்கூட்டத்தில் மட்டும் வந்து பங்கேற்று விஜய் வந்து திட்டமிட்டிருக்காரு. மாவட்டத்துக்கு ஒரு கூட்டம் விதமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான் பண்ணியிருக்காங்க. அது வந்து சாயந்தரம் 3 to 5 அதுக்குள்ளேயே முடிச்சுட்டு விஜய் கிளம்புற மாதிரி. தற்போது கரூர் சம்பவம் குறித்து விசாரணை நடந்து வருவதால் அடுத்த கட்ட நகர்வு குறித்து மிக கவனமாக வந்து விஜய் வந்து அடுத்தெடுத்துக்கிறார். புதிய பயணத்திட்டம் குறித்த பட்டியல் வந்து அடுத்த வாரம் வெளியாக உள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்தின் வெளிப்பகுதிகளும் தக்க பாதுகாப்பு வசதிகளுடன் கூட்டங்களை நடத்த போலீஸோட அனுமதி கோரப்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு இடம் தேர்வு செய்வது குறித்தும் உரிய அனுமதி பெறுவது குறித்தும் மாவட்ட செயலாளர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் வழங்கியிருக்காரு. விரைவில் சென்னையில் மாவட்ட செயலாளர்கள் அவசர ஆலோசனை கூட்டம் வந்து நடக்க இருக்குது. சரிங்களா, இந்த திட்டத்தில் பிரசார பயணத்திட்டம் குறித்து முக்கிய முடிவெடுக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி வியூஸ் நிறையா வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, நன்றி.